அவன் பேசிட்டான், அவன் திட்டான், அப்படி தரீக்கத்துக்கு வரணும். தரீக்கத்துக்கு வந்துட்டா நிறைய விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். வலிமார்களோடு சகவாசம் கொள்ள ஆரம்பித்து விட்டால் இந்த சமூகம் சிவப்பு கம்பளம் விரித்து உன்னை வரவேற்கும் என்று எதிர்பார்க்காதே. நபித்துவத்தை வெளிப்படுத்திய முகமது ரசூலுல்லாஹுவை 40 வயது வரை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் தான் ஏற்க மறுத்தது. இந்த உலகத்தில் வந்த எல்லா நல்லவர்களுமே விமர்சிக்கப்பட்டார்கள், எதிர்க்கப்பட்டார்கள். அங்கே ஒரு இடையூறு வருமா? தஹம்முலுல் அதா, இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். காலையிலையும் மாலையிலையும் பாட்டு பாடினா பத்தாது. அதிகாலை நேரம் சுபுகுக்கு பின்னே அண்ணல் நபி நடக்கும் போது குப்பையை கொட்டினாள் ஒரு மாது, அப்படி பாடின. குப்பை நம் தலையில் கொட்டப்பட்டாலும் முகமது ரசூலுல்லாஹ்வுடைய குணம் வர வேண்டும். அந்த குணம் வருகிற போது அதற்கு பின்னால் ஏற்படுகிற மாற்றத்தை அல்லாஹ் விசாலமாக்குகிறான். அப்ப தஹம்முலுல் அதா, தொல்லைகளை ஏற்றுக்கொள்வது. அடுத்து சொன்னாங்க, இது ரொம்ப ஃபக்ர். என்னுடைய தரீக்கத்தினுடைய அசல் இதுதான், ஃபக்ர். இப்போ நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபக்ர் அப்படின்னா வறுமை அப்படின்னு அதுக்கு அர்த்தம் எழுதியிருப்பாங்க. இதில் என்ன ஃபக்ர், எப்படி அல்லாஹ்வோடு ஃபக்ரை வச்சு நெருங்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்புக, நான் உங்களை விரும்புகிறேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ் மேலே சத்தியமாக விரும்புறியான்னு கேட்டாங்க. அல்லாஹ் மேலே சத்தியமாக விரும்புகிறேன்னாங்க. 3 தடவை அப்படியே கேட்டாங்க. அவர் 3 தடவையும் அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் உங்களை விரும்புகிறேன்னாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படின்னா பள்ளத்தை நோக்கி பாயிற தண்ணி மாதிரி ஒன்றை நோக்கி ஃபக்ரு வரும், தயாராகிக்க அப்படின்னா. பள்ளத்தை நோக்கி பாயிற தண்ணி மாதிரி உன்னை தேடி ஃபக்ரு என்கிற வறுமை வரும், ஃபக்ரு என்கிற ஒரு சூழல் உனக்கு வரும், தயாராகிக்க. ஃபக்ருனா என்ன? ஒன்றும் இல்லாமல் அல்லாட்ட நிர்கதியாக நிற்கிறது, அவ்வளோதான். அதுக்கு தமிழில் தான் நம்ம வறுமைன்னு எழுதுறோம். ஃபக்ர் என்றால் தேவையாகுதல். என்னுடைய தேவை முழுக்க அல்லாஹ் தான், வேற ஒன்றுமே இல்லை. நான் அவனது அடிமை. பக்கீர்சா, நம்ம விளையாட்டா சொல்லுவோம் இல்லையா, நான் எல்லாம் பக்கீர்சாங்க, நீங்கள் பெரிய ஸ்ரீதேவி. அது பக்கீர்சாங்கிற சாதாரண வார்த்தை இல்லை, அல்லாஹுவை நெருங்குவதற்கான வார்த்தை. நான் அல்லாஹுவை நெருங்குகிற போது தவக்குல் என்கிற வாசல் வழியாக போனேன். அங்கே போய் பார்த்தா பெருங்கூட்டம் நிற்கிது. இது சரி வராதுன்னு அடுத்து வெளியே வந்துட்டு இன்னொரு பாதை வழியாக போனேன். அங்கேயும் ஒரு பெருங்கூட்டம் நிற்கிது. ஃபக்ர் என்கிற வாசல் வழியாக நான் போனேன், கூட்டமே இல்லை. ஏன்னா அதன் மூலமா அல்லாஹுவை நெருங்குதல்ங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்தாலும் சரி, உயர்ந்த பொருள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆற்றல்கள் இருந்தாலும் சரி, என்கிட்ட ஒண்ணும் இல்லை. நான் அல்லாஹ்வுடைய அப்து. அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வல்லாஹுல் கனியு வ அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் அத்தனை பேர்களும் ஃபக்கீர்கள், அல்லாஹ்வோடு தேவையாக கூடியவர்கள். மூச்சும் காற்றும் பேச்சும் எழுத்தும் உயிரும் உடலில் இருக்கிற எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுதான். அப்ப அந்த ஃபக்ர் என்கிற தேவையாகுதல், எவ்வளவு நற்கதியா நின்னாலும் அல்லாஹுவை தவிர யாரிடத்திலும் தேவைகளை சொல்லாமல் அவன் மட்டுமே என்கிற நிலைப்பாட்டோடு அவனை அணுகுவது. அப்படி நின்னா அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். அவங்களுடைய வரலாற்றில் நம்ம பார்த்துருக்குறோம்ல. நான் போனேன் பக்தாதுக்கு, பாடம் தேடி போனேன். மதரசாவில் என்ன ஒரு வழியாக சேர்த்துக்கிட்டாங்க. உணவு கிடைக்கல. அந்த காலத்தில் இடம் மட்டும்தான் கொடுப்பாங்க, படிப்பு மட்டும்தான் கொடுப்பாங்க. உணவு என்பது நம்முடைய பொறுப்பு. அதனால் உணவு இல்லாமல் கொண்டு போன காசு காலியான பின்னால் உணவு உண்ண முடியாமல் பல நாள் பட்டினி இருந்தேன். தஜ்லா நதியில் வருகிற கிழங்குகளை எடுத்து உண்ணலாம் என்று ஆற்றோரம் செல்வேன். அதை தேடி அங்கே பல பேர் நிற்பார்கள். அதை பார்த்து நான் வந்து விடுவேன். கொடுக்கிற குணம் ஆத்துல வர்றது யார் வேணாலும் பொறுக்கலாம். ஆனாலும் என்னை விட தேவையுள்ள ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து என் தேவையை நிறைவேற்றாமல் வந்துடுவேன். ரொம்ப நெருக்கடியான நிலை, பசியினுடைய கொடூரம், என் நப்சு என்னோடு கத்த ஆரம்பித்தது, பேச ஆரம்பித்தது, போராட ஆரம்பித்தது. அப்துல் காதிர், இனி நீ சாப்பிடலன்னா மௌத்து தான் என்று சொன்னது. நான் ரொம்ப கஷ்டமான சூழலில் சத்திரத்தில் அமர்ந்திருந்தேன். வழிபோக்கர் ஒருவர் வந்து உணவு புட்டலத்தை திறந்தார். அந்த உணவு புட்டலத்தினுடைய வாசனை காற்று வழியாக வந்தது.
வந்த உடனே என் நப்சு சொன்னது, இப்ப என்ன பெரிய வீம்பு வைராக்கியம், வாய் விட்டு ஒரு பிடி கேட்டாதான் என்ன, கேள. அந்த ஒரு பிடியை வாங்கி உண்டால் ஓரளவுக்கு பசி தனியும் இல்ல, கேள் கேள் என்று நப்சு சொன்னது. கேட்க மாட்டேன் என்று அடக்கி வைத்தேன். அவர் சாப்பிட ஆரம்பிச்சார். திடீர்னு என் பக்கம் திரும்பினாரு. வாங்கல ஒரு வாய் சாப்பிடலான்னு சொன்னார். நான் வேணான்னு சொன்னேன். நப்சு சொன்னது, அந்த ஆளு கூப்பிடுறான் வேணாங்கிற, நீ போக வேண்டியதானே, நாமளா தானே கேட்க கூடாது, அவரா கூப்பிட்டா போலாம்ல, அது சுன்னத்தானே, விருந்து கூப்பிட்டா போற சுன்னத்தானே, போக வேண்டியதானே. அவர் வற்புறுத்தினார். நான் போனேன். உணவை எடுத்து உண்ண ஆரம்பித்தோம். சாப்பிடும்போது நான் கேட்டேன், நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் ஜீலான்ல இருந்து வர்றேன். உங்களுக்கு அப்துல் காதிர தெரியுமான்னு கேட்டார். நான் கேட்டேன், அப்துல் காதிர நீ ஏன் விசாரிக்கிற? இல்லை இல்லை, அவங்க அம்மா கொஞ்சம் காசு கொடுத்து என் பிள்ளை பகதாதுல ஓதுது, கொண்டு கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. அவரை தேடி 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 என் காசெல்லாம் காலியா போச்சு. இப்போ அவர் காசு அவங்க அம்மா கொடுத்துச்சுல்ல, அந்த காசுல தான் இந்த சாப்பாட்டை வாங்கினேன். இனி அவரை பார்த்து தான் உங்க காசுல நான் சாப்பிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லி உதிர் தேடணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்துல் காதிர் நாயகம் சொல்கிறார்கள், என் கண்ணில் இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வந்தது. இறைவனின் தர்பாரே கதி என்று நீங்கள் விழுந்து கிடந்தால் எப்போதும் கண்ணியமாக இறைவன் காப்பாற்றுவான் என்பதை அப்போது நான் உணர்ந்து கொண்டேன். இத்தனை நாள் எனக்குள் எத்தனையோ நப்சினுடைய முறையீடுதல்கள் வந்த பின்பும் கூட அதை அடக்கி வைத்தேன். என் ரப்புக்காக நான் எல்லாவற்றையும் தாங்கி வைத்தேன். இறுதியாக என் பணத்தில் எனக்கு உணவு தந்தான். உண்ணுகிற போது இன்னொருவருக்கும் கொடுக்கிற குணத்தை தந்தான். அதான் ஃபக்ரினுடைய தன்மை. நாம் அல்லாஹ் அவன்தான் என் தேவைகளை அறிந்தவன். என்ன வாட்டுறான், வதைக்கிறான், போட்டுறான், தாக்குறான், அடிக்கிறான், மிதிக்கிறான், அவனுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. நான் ஃபக்கீர், அவன் கனி. நான் அப்து, அவன் இலாஹ். அவனது அடிமை நான். அடிமையை எஜமான என்ன வேணாலும் செய்யலாம், செய்கிற அதிகாரம் அவனுக்கு உண்டு. அது அவன் என்கிட்ட செய்யறான் என்பதை புரிந்து வாழ்கிற இந்த ஃபக்ரினுடைய குணம் ஒருவருக்கு கிடைக்க பெற்று விட்டால் அது தரீக்கத்தை முஹம்மதியா என்பதற்கான ஆதாரம். அல்லாஹ் இது போன்ற குணங்களை நமக்கு நிரம்ப தருவானாக. ஏன்னா அந்த உலகத்தில் அல்லாஹுவை அறிகிற, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்தை கொண்டு போய் அல்லாஹுவை அறிகிற, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஏணி வழியாக லா இலாஹ இல்லல்லாஹுவை அறிந்து கொள்ளுதல் என்கிற பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம். அதைத்தான் இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து கடைசியா சொன்னாங்க, என்னுடைய தரீக்கத்தினுடைய பல அடிப்படைகளில் இறுதியாக நான் சொல்வது ஹிஃபுது ஹுர்மாத்தில் மஷாயிஹ், வலிமார்களினுடைய கண்ணியங்களை பாதுகாக்க வேண்டும். வலிமார்களினுடைய கண்ணியங்களை பாதுகாக்க வேண்டும்.